வணக்கம் நண்பர்களே. டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா ஜேகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மாடல் கொஷின் பார்க்குறோம். இது 7வது வீடியோ. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாடல் கொஷின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுமாரி அட்வான்ஸ்டாக சர்ச் பண்ணி அதை அப்படியே நம்மளுக்கு நோட்ஸாக மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எடுத்துட்டாங்க, பிப்ரவரிக்கு முன்னாடி எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம டிஆர்பியாக இருக்கட்டும், டிஎன்பிசியாக இருக்கட்டும், அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும், அது ரிலேட்டடாக நம்ம வந்து இதுக்கு மேலே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டே பை டே அல்லது வீக்லி அது மந்த்லி இயர்லி படிச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு ஒரு சுமையாக ஆயிரும். அதனால் நம்மளுக்கு ஆல்ரெடி கொஷின் பேப்பர் இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் எடுத்து வச்சுட்டு நம்ம அது ரிலேட்டடாக நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சர்ச் பண்ணி நோட்ஸ் ஆட் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக படிக்கலாம். நீங்கள் திடீர்னு ஒன்று படிச்சிங்கன்னா நம்ம அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் போக மாட்டோம். இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது மாதிரி எடுக்கிறாங்கன்ட்டு ஒரு டீம் இருக்குது. எந்த எக்ஸாமாக இருக்கட்டாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சர்க்கிளில் தான் பார்த்தீங்கன்னா கொஷின் ரெடி பண்ணுவாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாம் போயிட்டோமா நம்மளும் அதை கேட்ச் பண்ணி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் ரெடி பண்ணிடலாம். நான் இதில் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. நம்ம வந்து நம்ம பார்ட்டி குறிப்பிடக்கூடாது. இருந்தாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். நம்ம இதில் பாருங்கள், பதிவுரிமை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பல கோஷ்டிகளாக உடைபடும் போது ஏதோ ஒரு கோஷ்டியை மட்டும் பதிவுரிமை பெற்ற கட்சியாக அங்கீகரிக்கும் அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இது நீங்கள் ரீசெண்டாக இல்லை, இப்போ ஒரு வருஷமாகவே நீங்கள் இந்த நியூஸ்லாம் பார்த்துட்ருப்பீங்க. இது மாதிரி நிகழ்வு தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு. நீங்கள் இது மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு குறிப்பிட்ட புரிதல் இருந்தாலே போதும். அது எங்கே வந்து பார்த்திங்கன்னா அதை அணுகி அதனோட முறையீடு பண்ணி சொல்லிட்டு நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களா உங்களுக்கு தெரியும். நீங்கள் இதுக்கு படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம வச்சு ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாதி அடிச்சிடலாம். மீதி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நம்ம சர்ச் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க போதும். சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்க. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி நிலையம் அமைந்துள்ள மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு. இந்தியாவில் உலகின் மிகப்பெரிய சூரிய மின் சக்தி நிலையம் அமைந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் மிக நீளமான ஆறு. இந்த இடத்துல தாங்க நீங்கள் ஒரு இதை நோட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீளமான கேட்டிருக்கிறான். நீளமான ஆறு வந்து பார்த்திங்கன்னா கங்கை. இதே அணைக்கட்டு கேட்பான், அது உயரமானது கேட்பான், நீளமானது கேட்பான். அது மாதிரி நம்ம அந்த ஒரு வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. டக்குன்னு நம்ம மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். நம்ம அந்த கொஷினும் தெரியும், ஆன்சரும் தெரியும். ஆனால் இந்த ஒரு சின்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தடுமாறி டக்குன்னு நம்ம ஒரு 6 குளரில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி போட்டுருவோம். அதனால் அதை பார்த்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா மொகரலி இரும்பு தூண் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிச்சிங்கன்னா தெரியும். இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு வந்து இந்த கொஷின் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா பேப்பர் 1 வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 25 கொஷின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே 25 கொஷின். இது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு ஈஸியாக இருந்தாலுமே மேஜர்னு வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுவாங்க. அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராபேக் இருக்குது. அதே மாதிரி நம்ம குறிப்பிட்ட விஷயம் டிஆர்பிக்குன்னு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த டிஎன்பிசியில் கொஞ்சம் வீக்காக இருப்போம். அதனால் யாரும் பயந்துக்கு தேவையில்ல. மற்றவங்கள பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோமோ, நம்ம இன்னும் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. சரி, வாங்க அடுத்த கொஷின் போகலாம். இந்த ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்கறதுக்கான முக்கிய நோக்கமே என்னென்னா நம்ம கொஷின் படித்து ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதோட மீதி மற்ற ஆப்ஷனுக்கு எதுக்கு மீதி எதுக்கு வரான்னு சொல்லிட்டு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சப்போஸ் நான் இந்த டைரக்ட் கொஷினே வரலனாலும் அந்த ஆப்ஷனில் இருக்கிற கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்துடும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் வரும் வாக்கியங்களை கவனிக்கவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சென்டென்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவை சரியானவை அதை நீங்கள் நோட் பண்ணீங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எவை சரியானவைன்னு கேட்டிருப்பாங்க. எவை சரியானவை அந்த ஒரு வேர்டு தான் நம்ம கீவேர்டு. நம்மளுக்கு அதை தான் நம்ம பார்க்கணும்.
உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி மீண்டும் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 சரிங்க. இதை 1 வச்சுக்கிட்டே நம்ம ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஏவிலையும் சி மட்டும்தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பியும் வராது, டியும் வராது. நம்ம இது மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துடலாங்க. இது மாதிரி தான் நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் எடுத்தோன்னு படித்தோன்னு ஆறுக்குள்ளாலாம் போய் டக்குன்னு ஆன்சர் சூஸ் பண்ணாதீங்க. நம்ம படிச்சுட்டு சூஸ் பண்ணிவிட்டு நாம் வந்து எது மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதாவது எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும் அதை நீங்கள் முதல்ல கவனிங்க. எது வருங்கத்தோட எது வராது அந்த ஆங்கில் நீங்கள் போங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து கொஷின் வந்து தப்பாகிறதுக்கு வாய்ப்பே குறையாது. நம்ம தெரிஞ்ச கொஷினில் தான் நம்ம ஒரு கொஷினுமே நம்ம லைஃப்பை வந்து பின்னாடி இழுத்துட்டு போயிடும். அதனால் ஒரு கொஷின் பார்க்காம ஒரு கொஷினுமே நம்ம லைஃப் தான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். அடுத்த கொஷின், பின்வரும் எந்த சட்டத்தின் மூலம் மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும்? இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து 1935, இந்திய அரசு சட்டம் 1935. அது அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசுகள் மத்திய அரசின் ஒப்புதலோடு வெளிநாடுகளிடமிருந்து கடன் பெற முடியும். அடுத்த கொஷின், இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் பாருங்கள். இதில் அந்த விதிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு குறிப்பிட்ட இது பார்த்துக்கிட்டே இருந்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் கஷ்டமாக இருந்தாலும் நம்ம படிக்க நம்மளுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் அவுட் ஆகும். அதனால் அது மாதிரி பார்த்து வச்சுங்க. இதில் ஆர்டிகிள் அதாவது விதி 350A வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி, இது முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆரம்ப பள்ளி நிலைகளில் தாய்மொழி கல்வி 350A. நம்ம திடீர்னு லைட்டாக பார்ப்போம், 350 ஞாபகம் வச்சுருப்போம், திடீர்னு ஏவா பியா சியான்னு கன்ஃபியூஸ் ஆகிரும். அதனால் எது படிக்கும் போதும் இந்த ஆர்டிகிள் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக படிங்க. 350A இது வந்து ஆரம்ப பள்ளி நிலையில் தாய்மொழி கல்வி வலியுறுத்துகிறது. அடுத்த விதி 335 எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனம் தொடர்பான சட்டப்பிரிவு தான் 335. இதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது 1978 முன்னாடி வரைக்கும் சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. அதை 44வது அமெண்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் பண்ணி அதை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கி அதை சட்ட உரிமையாக இணைச்சிருக்கிறாங்க. அதுக்கான விதிகள் வந்து பார்த்திங்கன்னா 300A. சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா 1978 1978 இதில் வந்து சொத்துரிமை வந்து பார்த்திங்கன்னா 44வது சட்ட திருத்தம் மூலமாக அந்த அடிப்படை உரிமைகளிலிருந்து எடுத்து சட்ட உரிமையாக கொண்டாந்துருக்குறாங்க. இது வந்து சட்ட திருத்தம் வந்து 300A. இது மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இதெல்லாம் ஒரு அடிப்படையாக, அதாவது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயந்தான், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1க்கு 2 டைம் இப்போயே வாசிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கான். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள். இதை இங்கே ஒரு கொஷின் பாருங்கள். ரெப்போ விகிதம் வந்து பார்த்திங்கன்னா ரெப்போ விகிதம்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டியை குறிக்கும். ரெப்போ விகிதம் சொல்லிட்டு இங்கே நியூஸ் பேப்பர்லேயே நிறையா டைம் பார்த்துருப்போம். அது ரெப்போ விகிதம்னா ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு, நம்ம ஒரு டைம் படிக்கும் போதுமே நம்ம அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி. இது மாதிரி நீங்கள் பிரித்து படிச்சிட்டிங்கனாவே நம்ம ஒரு புரிதல் இருந்தாவே போதும், டக்குன்னு நம்மளுக்கு மைண்டில் நம்ம எக்ஸாம் முடிகிற வரைக்கும் ஸ்டோரேஜ் ஆகும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி இங்கே இந்த கொஷின் பாருங்கள், நீல பொருளாதாரம். நீல பொருளாதாரம் கடல் சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னாவே இப்போ நம்மளுக்கு இந்த கொஷின் நல்லாவே அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கொஷினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இருக்குது. இதில் எல்லாத்துலேயுமே வந்து காமனாக இருக்கிற ஒரு கொஷின் வந்து பார்த்திங்கன்னா மீன் இருக்கும் பாருங்கள். மீன் அப்போ இங்கே நம்மளுக்கு தொடர்பு இல்லாத, நம்மளுக்கு தெரியலனாலும் சரி, இது குத்து மதிப்பாக இப்போ நம்ம படிச்சிருந்தா ஓரளவு கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக போடுவீங்க. ஆனால் படிக்காமல் இது மாதிரி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எல்லாமே காமனாக இருக்குது, இது மட்டும் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு இது போட்டு வராங்க. கண்டிப்பாக அது மாதிரி தான் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி
நீங்கள் உங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கொஷின் வந்து அடிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஷின்ஸ்லாம் இருக்குங்க. மகாராத்னான்னு வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொழிற்சாலை. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்டர் வைஸாக பிரிச்சுருப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா மினி ரத்னா, மகாரத்னான்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் இது மாதிரி கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் இது மாதிரி நம்மளுக்கு ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா இதில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு குறைஞ்சபட்சம் ஒரு டைமாச்சும் பார்த்துக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மகாரத்னா, இதில் வந்து பெல்லு, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் ஷார்ட் ஃபார்மும் கூட கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து வச்சுங்க. அப்ரிவேஷனில் கூட திடீர்னு கேட்பாங்க. பெல், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், கெயில், அடுத்த கோல் இந்தியா லிமிடெட், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், ஸ்டீல் அத்தாரிட்டி, நம்மளுக்கு அதை எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கறதுன்னு தெரியலனாலும் பரவாயில்லைங்க. நம்ம இது மாதிரி ஒரு கொஷின் இருந்துச்சுன்னா அதை டக்குன்னு அந்த கொஷினை நிறுத்திக்காமல் இப்போ லிஸ்ட் ஆஃப் மகாராத்னா கம்பெனிஸ்ன்னு சர்ச் பண்ணி பார்த்துட்டு இங்கே ஆப்ஷனில் பார்த்துங்க. இதில் கொஷின் என்ன கேட்டிங்கன்னு முதல்ல பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் எது இந்தியாவில் மகாரத்னா தொழிற்சாலை இல்லை? அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன கேட்க வரான் பாருங்கள். எது இல்லைன்னு அப்போ மீதி வந்து இருக்குதுன்னு அர்த்தம். இதில் பெல், கெயில், கோல் இதில் மூணுமே கொடுத்துருக்குறான் பாருங்கள். பெல்லு, கெயிலு, கோல் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. அப்போ நம்மளுக்கு கொடுக்காத வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது மாதிரி கொடுக்காது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி படிச்சிங்கன்னா போதும் உங்களுக்கு ஈஸியாக. இதில் வராதது இந்திய விமான போக்குவரத்து கழகம், ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. இதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி தாங்க நீங்கள் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அப்ரோச் பண்ணோம். அடுத்த நிதி ஆயோக்கின் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி. நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா அதனோட தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பிரதம மந்திரி. இது நிறையா கொஷின் வந்து ஸ்கூல் புக்லேயும் வருங்க. 6 to 10 வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் சயின்ஸு சோசியல் ரெண்டுலேயுமே மிக்ஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் எக்கச்சக்கமாயிரும். நம்ம ஆல்ரெடி நமக்கு சிலபஸ் இருக்குது படிக்கிறது, அதாவது நம்ம மேஜர் படிக்கிறதுக்கே நம்மளுக்கு முடியாது, அந்தளவுக்கு ஹெவி சிலபஸ் இருக்குது. அதனால் இதுக்கு வந்து இது மாதிரி கொஷின் ஆன்சராக பார்த்துட்டு போகிறது நல்லதுங்க. அது முடிஞ்சால் சர்ச் பண்ணி மட்டும் பார்த்துங்க போதும். ஆயிரத்தி 806 வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங். வெண்மணி, அதாவது கீழ் வெண்மணின்னு சொல்லுவாங்க. வெண்மணி நிகழ்வை மையப்படுத்தி வெளிவந்த இந்திரா பார்த்தசாரதியின் புதினம் வந்து பார்த்திங்கன்னா குருதிப்புனல். இந்த குருதிப்புனல் வந்து பார்த்திங்கன்னா வெண்மணி நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா அந்த மையப்படுத்தி தான் இந்த நாவல் எழுதப்பட்டது. அடுத்த ஈவேரா பெரியார் திராவிட கழகத்தை துவங்கிய ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா 1944. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதுரை. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஜெயலலிதா. அவங்க தான் பார்த்திங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிகமாக அமைந்துள்ள இடம் தான் பார்த்திங்கன்னா வேலூர். நீங்கள் அதுன்னு வேலூர்னு போட்டுறாதீங்க. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், த சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இஸ் லொக்கேட்டட் இன். அது எங்கே இருக்குதுன்னு தான் கேட்குறான். அது வந்து பார்த்திங்கன்னா நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து சென்னையில் இருக்குது. ஆனால் தோல் பதனிடும் தொழிற்சாலை அதிகமாக அமைந்துள்ள இடம் தான் பார்த்திங்கன்னா வேலூர். கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இதில் தான் நம்ம அவசரப்பட்டு தப்பு பண்ணுவோம், அது மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இதை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். சரி, இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எது மாதிரிலாம் கொஷின் கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் பாருங்கள். முடிஞ்சால் ரிலேட்டடாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட போதும். நம்ம இதுக்குன்னு ஒரு மாதமும் தனியாக இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சில ஹெவி லோட் ஆயிரும். அதை நம்ம மெமரி பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளார போதும் ஆயிரும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குங்க.
படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.